அனைத்து ரகசியங்களும் நமக்குள்ளே பொதிந்துள்ளன. இந்த பூமியில், இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்குள்ளே எல்லா விதமான ரகசியங்களும் பொதிந்துள்ளன அப்படின்றத சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம மனிதன் அப்படின்ற ஒரு இனம் எப்படி தோன்றுச்சு? உண்மையிலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மனித இனம் தோன்றி 6 அறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த 6 அறிவை ஒவ்வொரு அறிவாக எப்படி உருவாச்சுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் தோன்றிய விஷயமும் சரி, 6 அறிவிற்கான ரகசியங்களையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ், ஓகே, இந்த ஒரு வீடியோ நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்னென்ற தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்க பல மனிதர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோனால் வெளிப்படைவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லா ரகசியங்களும் நமக்குள்ளே இருக்குது. அதை வந்துட்டு நம்ம யோசித்து பார்த்து சிந்திச்சு செயல்பட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வீடியோவாக இது இருக்கும். ஸோ எனிவே, வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி. வாழ்வியல் சம்மந்தப்பட்ட பலவிதமான அறிவு கல்வியை நம்ம வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து, ஓகே, இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஜென்ரலாக வந்துட்டு ஆன்மீகத்தில் மட்டும் சொல்ல மாட்டோம், மிகப்பெரிய அளவில் அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம ஓகே சயின்டிஃபிக்காக பார்க்க போகிறோம். ஹியூமன் எப்படி தோன்றினாங்க, என்ன மாதிரி அறிவில் வந்துட்டு உருவாச்சு, ஓகே, எவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு பிறப்பு இது, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் ஏன் சொன்னாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமி அல்லது பிரபஞ்சம் எல்லாமே வந்துட்டு சூரிய குடும்பம், ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோள்களுமே பஞ்சபூதங்களால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன? 5 விஷயங்களை ஓகே மனிதன் வந்துட்டு எப்படி தோன்றினான் அப்படின்ற சப்ஜெக்டில் இப்போ நீங்கள் பிரபஞ்சத்தில் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் கோள்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு கோள் தான் பூமி. அப்போ இந்த கோள்கள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புமே பஞ்சபூதங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் உருவாகியிருக்கு. இதில் ஒவ்வொன்று இருக்குது, ஒவ்வொன்று இல்லை. பூமியில் இது எல்லாமே இருக்குது. அதாவது சிம்பிளாக ஸ்பேஸ்னு சொல்லக்கூடிய ஆகாயம், இதுதான் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட். ரெண்டாவது ஏர், ஓகே, இதுவும் பிரபஞ்சத்தில் இருக்குது. நெருப்பு அப்படின்றது டிபெண்ட்ஸ் அப்பா அந்த கோள்களை பொறுத்து இருக்குது. ஓகே, வாட்டர் அப்படின்றது ஒவ்வொரு கோளில் இருக்குது, ஒவ்வொரு கோளில் கிடையாது. நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலப்பகுதி நிறைய இடங்கள்ல இருக்குது. அப்போ ஸோ டியர் லீடர், ஓகே, எல்லா இடங்கள்லையுமே நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் இருக்குது. நீர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. ஓகே, பூமியில் இந்த 5மே இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உண்மை. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அப்போ செவ்வாய் கிரகத்தில், சூரியனில் ஒவ்வொன்றிலையுமே இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இதில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இல்லாதனால அது ஒரு உயிர்கோளம் பூமின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அது உயிர்கோளம் இல்லாத ஒரு தன்மையில் வெறும் ஆப்ஜெக்டாக மட்டும் இருக்குது. ஓகே, ஒரு ஜஸ்ட் ஒரு பொருளாக மட்டும் அது இயங்கிட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஓகே பூமி இந்த 5 விஷயத்தை பேஸ் பண்ணி உருவாகிருக்கு. அப்போ இந்த பூமி உருவாகிறப்ப ஓகே 2 மிகப்பெரிய ஒரு பிரின்சிபல் வந்துட்டு பிரபஞ்சத்தில் வந்துட்டு கிரியேட் ஆகுது. இந்த 2 பிரின்சிபல் அடிப்படையில் தான் ஒவ்வொரு உயிர்கள் தோன்றுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது துல்லிய சமதள சீர்மை. அதாவது இந்த பஞ்சபூதங்கள் இருந்தால் மட்டும் உயிர் தோன்றாது. ஓகே, ஸோ இந்த பஞ்சபூதங்களில் எது எவ்வளவு அளவு ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா ஒரு உயிர் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு குவான்டிட்டி இருக்குது. ஓகே, அந்த குவான்டிட்டியை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சேர்க்குறப்ப மட்டும்தான் ஒரு செல் உயிர்னு சொல்லக்கூடிய ஓகே ஃபஸ்ட்டு தொடு உணர்வை வைத்திருக்கக்கூடிய தாவரங்கள் உருவாகுது. ஃபஸ்ட்டு அமீபா ஒரு செல் உயிர்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த உயிர் வந்துட்டு முதல் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதலாக உருவாகக்கூடிய ஓகே தாவரங்களை ஓர் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவுனா என்ன சார்? ரொம்ப சிம்பிளாக இன்னும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஓர் அறிவு அப்படின்னா அந்த அறிவுடைய தன்மை என்னென்னா அதற்கு தொட்டால் தெரியும். அதற்கு தோல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அழுத்தம். ஓகே, அப்போ தொட்டால் தெரியும். தாவரங்களுக்கு தொட்டால் அந்த உணர்ச்சி அப்படின்றது இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு அறிவு டியர் லீடர்ஸ், டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ இந்த 2 தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பஞ்சபூதங்களும் ஒன்றா கலந்து சரியான விகிதாச்சார அடிப்படையில் கலக்கும் பொழுது மட்டும்தான் இந்த 2 தத்துவத்தின் அடிப்படையில் அதுவுமே ஓகே டிவைன் நாலேஜ் அல்லது யூனிவர்சல் நாலேஜில் இந்த 2 நாலேஜ் இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதற்கான விளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விளைவு. ஸோ அதே மாதிரி துல்லியமாக எது எவ்வளவு வேணும் அப்படின்ற அந்த ஒரு குவான்டிட்டியை நம்ம பேஸ் பண்ணி நம்ம செய்கிறப்ப இந்த ஒரு முதல் அறிவு உருவாகிறது, தாவரங்கள். இரண்டாவது அந்த தாவரங்களிலிருந்து ஓகே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியின் மூலமாக இரண்டாவது அறிவான புழுக்கள் ஓகே உருவாகுது. புழுக்களுடைய தன்மை என்ன? வாய் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஓகே, வாய் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் ஓகே வாய் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகுது. 2வது அறிவு. 3வது அறிவு ஓகே நம்மளுடைய
வண்டுகள்னு சொல்லக்கூடிய ஒரு இனம். ஓகே, ஒவ்வொன்றா இயற்கையில் ஓரறிவு, ஈரறிவு, மூரறிவு வந்துக்கிட்டே இருக்குது. மூன்றாவது அறிவு வண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். வண்டுகளை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸோ மூக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஓகே, மூக்கு அப்படின்றது சுவை. அதனால தான் பூக்கள் எங்கே இருக்குது அப்படின்றத அழகாக கண்டுபிடிச்சி போயிட்டு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய உணவை எடுத்துக்கொள்கிறது. ஸோ இது வந்துட்டு மூன்றாவது அறிவு. நான்காவது அறிவு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓகே, பாம்புகள்னு சொல்லக்கூடிய பாம்புகள், ஊர்வனம் எல்லாமே வரும். 4 அறிவு அதுக்கு இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா தொடு உணர்வு இருக்கும். ஸோ தொட்டால் தெரியும். ரெண்டாவது அறிவு என்ன, ஓகே, அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மூக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வாய் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண் அப்படின்ற விஷயம் வரும். இந்த 4 உணர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு உயிர் தான், 4 அறிவு இருக்கக்கூடிய ஒரு உயிர் தான் வந்துட்டு ரெப்டைல் சொல்லக்கூடிய ஊர்வன இனம். ஐந்தாவது ஒரு அறிவாக காது அது கூட சேர்ந்துருச்சுன்னா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இதுதான் 5 அறிவு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய. 5 அறிவுனா ஒன்றும் கிடையாதுங்க. தொட்டால் தெரியும். ஓகே, காதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்கும், கண்ணில் பார்க்க முடியும். ஸோ மூக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுவைக்க முடியும். வாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மனம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். வாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுவை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு அந்த 5 அறிவு ஜீவன்களுக்கு இந்த 5 அறிவு இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட்டுங்க. ஓகே, ஸோ இந்த 5 அறிவு 6வது பரிணாமத்தில் ஓகே, குரங்கு அப்படின்ற ஒரு மிருகங்கள் குரங்குலேருந்து வருது இல்லையா. ஸோ குரங்குன்றது ஒரு மிருகம். அந்த மிருகத்திலேருந்து கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூளை அப்படின்ற செயல்பாடு வந்துட்டு ரொம்ப அதிகமாகி பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய ஓகே, சிந்திக்கும் திறன், ஓகே, மனம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, மூளை அப்படின்ற ஒரு விஷயத்தை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அறிவாக மாறுகிறது. இந்த அறிவு தான் 6வது அறிவாக மனம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உருவாக்கப்படுகிறது. இதுதான் 6 அறிவு தோன்றிய விதம். 6 அறிவில் ஒரு பார்ட்டு தான் மனிதன். ஓகே, அப்போ மனிதன் இந்த 6 அறிவு எதற்காக தோன்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயங்களும் பஞ்சபூதங்களின் ரகசியங்களும் இந்த 6 அறிவு, இதற்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்ற அந்த அறிவை உணர்வதற்காக படைக்கப்பட்டது தான் இந்த 6வது அறிவின் மிகப்பெரிய நோக்கம் அப்படின்றத ஆன்மீகம் சொல்லுது. அறிவியல் மூலமாக இப்போ நம்ம பலவிதமான விஷயங்கள் பார்த்தோம். ஓகே, பஞ்சபூதங்கள் எலமெண்ட்ஸ்லேருந்து ஓகே, அந்த கன்வர்ஷன் ஆஃப் ஓகே, அந்த பரிணாமத்தின் அடிப்படையில் எப்படி 6 அறிவு மாறுது, அது வந்துட்டு எப்படி சயின்டிஃபிக்காக வந்துட்டு ஒவ்வொரு இடங்களில் மனுஷனுக்கு தொட்டால் தெரியும், கண்ணில் பார்க்க முடியும், காதில் கேட்க முடியும். ஸோ மனம், சுவை, அதுக்கப்புறம் மனம்னு சொல்லக்கூடிய அறிவு செயல்படுகிறது. எல்லாமே இந்த ரகசியங்களை உணர்ந்து கொள்வதற்காக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அறிவு தான் 6வது அறிவு. எனிவே ஓகே, இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கண்டறிந்து ஓகே, இந்த ரகசியங்களை உணர்வதற்கு இந்த 6வது அறிவை உபயோகப்படுத்த வேண்டும். அதற்கான சக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பெரிய கிளாரிட்டியை கொடுத்துருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த விஷயத்தை நீங்கள் டீப்பாக இன்னும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ரீதியில் கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ இதற்கான ட்ரைனிங்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ பயிற்சி முறைகள் மூலமாக நம்ம இதை கற்றுக்க முடியும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஆன்மீக அறிவியலில் மேம்பாடு அடைய முடியும். ஆன்மீக அறிவியலில் மேம்பாடு அடைகிற ஒரு உயிர் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிம்மதியான ஒரு சாந்தமான நிலையில் வாழவும் முடியும். ஸோ ஆஃப்டர் மரணத்திற்கு அப்புறம் சாந்தி அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாந்தி அப்படின்ற ஸ்டேஜ் உண்மையிலேயுமே வேணும். நிறைய ஆன்மாக்கள் சாந்தி இல்லாமல் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ உண்மையிலேயுமே சாந்தி அடையணும் அப்படின்னா ஓகே 100% இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் என்ற சப்ஜெக்ட் நமக்கு தேவைப்படும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ குடும்ப வாழ்க்கையிலிருந்தே அந்த விஷயத்தை இருந்துக்கிட்டே இதை சூப்பராக பண்ணலாம். ஓகே, வேறு லெவலில் பண்ணலாம். அதற்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே நம்மளுடைய அகம் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கன்சல்டேஷன் ட்ரைனிங் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணலாம். இதை முழுக்க எந்த ஒரு மதம் சாராமல் எல்லா மதங்களுக்கும் மனித இனத்துக்கு பொதுவாக அறிவியல் பூர்வமாக தான் கற்றுக் கொடுக்கப்படும்ன்றதை இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். எனிவே பர்சனல் டெவலப்மெண்ட், லைஃப் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி நம்ம ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இஃப் யூ நீட் கைண்ட்லி கான்டாக்ட் திஸ் நம்பர். தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. டேக் கேர்.